தனது மனைவியை கல்லாலும் மற்றும் கூரிய ஆயுதத்தாலும் தாக்கி கொலை செய்த கணவன் நேற்று அதிகாலை நாவலப்பிட்டி போலீஸ் நிலையத்தில் ஆஜராகியுள்ளதாக நாவலப்பிட்டி போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் நாவலப்பிட்டி பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. நாவலப்பிட்டி செம்ரோக் பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயான 46 வயதுடைய கயானி தில்ருக்ஷி குமாரி என்பவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். கணவனுடன் அடிக்கடி ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக குறித்த பெண் தனது மகளின் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் கொழும்பில் உள்ள ஒரு ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிந்து வந்துள்ளார். இதையடுத்து நேற்று முன்தினம் நாவலப்பிட்டிக்கு சென்று அங்கு நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்று தனது மகளின் வீட்டில் தங்கியிருந்துள்ளார். இதன்போது குறித்த வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த கணவன் தனது மனைவியை கல்லாலும் மற்றும் கூரிய ஆயுதத்தாலும் தாக்கி கொலை செய்துவிட்டு பின்னர் நாவலப்பிட்டி போலீஸ் நிலையத்தில் ஆஜராகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் தாக்குதலின் போது மகளுக்கும் சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நாவலப்பிட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட விடத்தல் தீவு குளப்பகுதியில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு தொகுதி கேரள கஞ்சா பொதிகளை நேற்று அடம்பன் போலீசார் மீட்டுள்ளனர். மன்னார் அடம்பன் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று காலை விடத்தல் தீவு குளப்பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்ட போலீசார் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் 13 பொதிகளை கொண்ட கேரள கஞ்சா தொகையை மீட்டனர். சுமார் 28 கிலோ எடை கொண்ட கேரள கஞ்சா பொதிகள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன. இதன் சந்தை பெறுமதி 42 லட்சம் ரூபாய் என தெரிய வந்துள்ளது. எனினும் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அடம்பன் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். காலி ஹெனிதும பகுதியில் விடுதியொன்றின் உரிமையாளர் உள்ளிட்ட 3 அண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் இணைப்பு செயலாளர் என கூறப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகல் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். தொலைபேசி தரவுகளுக்கு அமைய குறித்த கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவர்களில் அம்பலாங்கொடை படப்போல பகுதியைச் சேர்ந்த நெவில் என்பவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபர் இஸ்ரேலுக்கு பயணிப்பதற்கு திட்டமிட்டிருந்ததாகவும் அதற்காக இந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த மற்றொரு நபரான விடுதியின் உரிமையாளருக்கு பணம் வழங்கியுள்ளமையும் தெரியவந்துள்ளது. இதற்கமைய குறித்த நபர் விடுதியின் உரிமையாளருக்கு 12 லட்சம் ரூபாய் பணம் வழங்கியுள்ளார். எனினும் குறித்த தொகையில் 2 லட்சம் ரூபாய் பணம் மாத்திரமே விடுதியின் உரிமையாளரால் திருப்பிக் கொடுக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் குறித்த இருவருக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டுள்ளதுடன் இது குறித்து கலந்துரையாடுவதற்காக இடம்பெற்ற மது விருந்தின் போதே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளமை முன்னதாக கண்டறியப்பட்டது. எவ்வாறாயினும் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.